ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நெட் இன்றைக்கி எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம எக்ஸ் ஆர்மி அவங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மயமாகிட்டே இருக்குது. இப்போ இது கூட சேர்ந்து அதோட ஒர்க்கு, அதாவது அந்த கம்ப்யூட்டரைஸ் எந்த அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும், குறிப்பாக ஸ்பர்ஸ், கேஎஸ்பியோட சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ், இல்லை மேரேஜ் கிராண்ட், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் ஆன்லைனில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்காக எக்ஸ் மேன் ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஜில்லா சைனிக் போர்டு எல்லாமே இருக்குது. ஆனாலும் அங்கே இருக்கிற நபர்கள் அந்த வேலையை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நாள் குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டு மனு போட்டு நிறையா சங்கங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒவ்வொரு ஜில்லா சைனிக் போர்ட்லேயும் ஒரு ஆத்தரைஸ் கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று வேணும், அவங்க மூலமாகவே அது நடத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. இதுக்காக நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்றைக்கி ஒரு லெட்ரு வெளியிட்டிருக்காங்க. அந்த லெட்ரு என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க, இனிமேல் இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி முழு டீட்டெயில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எக்ஸ் மேனுக்கும் இந்த தகவலை பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஜான்வரி 9, 2025 நம்ம இப்போ லெட்ரு போடுறேன். நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கேஎஸ்பியிலேருந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஜில்லா சைனிக் போர்டு, ராஷ்ட்ரிய சைனிக் போர்டு, எல்லா செக்ரட்டரியேட்டுக்கும் அவங்க ஒரு லெட்ரு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா அந்த பிளாட்ஃபார்மில் எக்ஸ்-சர்வீஸ்மேன் எல்லாரோட டேட்டா டிஜிட்டல் ஆகிட்டுருக்கு. இதுக்காக அவங்க ஒரு சிஎஸ்சி சென்டர், காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் சென்டர், அதாவது ஆன்லைன் வேலைகள் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சிஎஸ்சி சென்டர். அது டிஜிஆருக்கு த்ரூ, நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைரக்டர் ஜெனரல் ரீசெட்டில்மெண்ட், அந்த டிஜிஆருக்கு த்ரூ கோர்ஸ் பண்ண எக்ஸ்-சர்வீஸ்மேனை வச்சு ஒவ்வொரு ஜில்லா சைனிக் போர்டும் அந்தந்த ஜில்லா சைனிக் போர்டுக்கு உள்ளேயே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இது 31 ஜான்வரியிலேயே இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு தேவையான டேபிள், சேர், கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டு அதுக்கான பில்லை நீங்கள் சப்மிட் பண்ணணும், ப்ரீ சாங்ஷன் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் நான் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இதில் ஓரளவு எக்ஸ்-சர்வீஸ்மேன் கம்யூனிட்டியில் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க ப்ளஸ் டிஜிஆருக்கு த்ரூ அவங்க சிஎஸ்சி சென்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறையா பேர் நிறையா டிஸ்ட்ரிக்டில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை தேர்வு செஞ்சு அவங்க டிஜிஆர் வெப்சைட்டில் அவங்களோட ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் அதை சோல்ஜர் போர்டு என்கொயரி பண்ணி அதை அவங்களுக்கு அந்த இடத்துல வைக்கிறதுக்கான அனுமதி கொடுத்து இதை எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்க கொடுத்துருக்க அந்த இமெயிலில் அப்டேட் பண்ணணும். இப்படி அப்டேட் பண்ணி சீக்கிரமாகவே எல்லா இராணுவ வீரர்களுக்கும் அவங்களோட டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு எளிமையான முறையில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர், ஆத்தரைஸ் கம்ப்யூட்டர் சென்டர் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா சைனிக் போர்ட்லேயே கண்டிப்பாக ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேந்திரிய சைனிக் போர்டு கொடுத்துருக்க இந்த லெட்டர் மூலமாக தெரிய வருது. இப்போ இன்றைக்கி இருக்க நடைமுறையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நிறைய நெட் சென்டர்ஸ், அதாவது அது ப்ரைவேட் சிவில் எம்ப்ளாயீஸ் நடத்துகிற நெட் சென்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு சில ஆர்மி மேன் நடத்துகிற நெட் சென்டராக இருக்கட்டும், நிறைய பேர் அமௌண்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. இப்போ எனக்கே என் குரூப்பில் இருக்க நிறையா நபர்கள் கேஎஸ்பி பண்ணுறதுக்கு 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்ஸில் ஏதாவது வேலை பண்ணாங்கன்னா 500 ரூபா 1000 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ வாங்கியிருக்காங்க. இப்போ இதனால் பாதிக்கப்பட போகிறது எக்ஸ் ஆர்மி பர்சன் மட்டும்தான். ஏன்னா ஒன்றுமே தெரியாத விடோஸ், வீர்நாரிஸ், அவங்களுக்குலாம் இதெல்லாம் என்னமே தெரியாது. ஆனால் வேலைகள் சின்னது தான், அவங்க தெரியாது அப்படிங்கிறதால யார்கிட்ட போய் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தினாலேயே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டர், இல்லை அவங்களே அவங்க எதாவது பண்ண தெரியாதவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்றைக்கி சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் ஒவ்வொரு ஜில்லா சைனிக் போர்டுலேயும் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ இதுபடி அவங்க செஞ்சிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்பர்ஸ், லைஃப் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து கேஎஸ்பியில் பதிகிற சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ், இல்லை மேரேஜ் கிராண்ட், இல்லை லோன்
கொடுக்குற சப்சிடி, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஒர்க்ஸ் வந்து அந்தந்த ஜில்லா சைனிக் போர்ட்லேயே ஒரு காமன் சர்வீஸ் சென்டர் ஒரு ரூம் கொடுத்து அவங்களுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணி பிரிண்டர் ஸ்கேனர் இந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணிட்டாங்கன்னா அங்கே வர ஜில்லா சைனிக் போர்டு அங்கேயே அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு ஆத்தரைஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்களோட வேலையை ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவாங்க. இது ரொம்ப நெடுநாள் கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கைக்காக அவங்க ப்ராப்பராக லெட்ரு கொடுத்து இதை சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி, அதாவது இந்த மாதம் லாஸ்ட்டு 31 ஜான்வரி 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லெட்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லா ஜில்லா சைனிக் போர்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டர்ஸ் ஆர்மிக்காரவங்க மட்டும்தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது அந்த சிஎஸ்சி சென்டர் நடத்துகிறவங்க வந்து சிவிலியனாக இருக்கக்கூடாது, எக்ஸ் ஆர்மியாக இருக்கணும். எக்ஸ் ஆர்மிக்காரவங்க மட்டும்தான் அதை வந்து செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு தொழில் அவங்களுக்கு ஒரு கிடைக்குது. இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த லெட்டர் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நடைமுறையில் நிறைய பேர் வந்து இதை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா எக்ஸ் ஆர்மியாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒய்ஃப் விடோ வீர் நாரிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் பண்ணுற இந்த ஸ்போர்ட்ஸாக கேஎஸ்பி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரியல. இது தெரியாததால் இவங்க வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட போய் பண்ணும்போது அவங்க எவ்வளவு அவங்களால சுரண்ட முடியுமோ எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெட்டர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணி இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜில்லா சைனிக் போர்ட்லேயும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த திட்டத்தை நம்ம வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக யாராவது எக்ஸ் ஆர்மி பர்சன், கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க, இல்லை சிஎஸ்சி சென்டர் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க சம்மந்தப்பட்ட ஜில்லா சைனிக் போர்டில் காண்டாக்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த டிஜிஆர் வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபர்தர் என்ன ப்ரொசீடிங்கோ அந்த ப்ரொசீடிங் பண்ணி சீக்கிரமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சிஎஸ்சி சென்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது. அந்த அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். அவங்களுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.